முக்கியமாக எல்லாரும் கேட்டதுனால ஊராட்சி அளவிலான தகவல்களை ஆன்லைன்லேருந்து எப்படி எடுக்கலாம், என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் எப்படி என்னென்ன தகவல்கள் இருக்குது, அது எப்படி நம்ம எடுக்கலாம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம். இல்லை அதாவது நிர்வாகத்திலேயோ நிதியிலேயோ அல்லது 100 நாள் வேலையிலையோ நல்லா செயல்படுற ஏதாவது ஒரு ஊராட்சியோட தலைவர், ஊராட்சி அந்த என்ன ஊராட்சி அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு மணி நேரம் கிளாஸாக வச்சுருந்தோம். ஒரு 4-5 ஊராட்சிகளை பற்றி நம்ம அதில் பேசுகிற மாதிரி இருக்கும். முன்மாதிரி ஊராட்சிகள், மாடல் பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி அது ஒரு டாப்பிக்காக இருக்கும். அப்புறமா பயிற்சியோட தலைப்புகள், அதான் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதிகார பரவல் பற்றின கான்செப்ட் முதல் நாள் கிளாஸாக இருக்கும். அடுத்த நாள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றினையும் உள்ளாட்சியில் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு அறிமுகம் இருக்கும். மூணாவது தான் அந்த ஹெவி டாபிக் நம்ம சொன்னது, ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் கட்டமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிதி நிர்வாகம், அதுவுமே கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஒருத்தர் நான் நிறையா சொன்னீங்கன்னு நினச்சேன், நீங்கள் ரொம்ப கம்மியாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து கிராம சபை, கிராம சபையோடு சேர்த்து நகரங்களுக்கான பகுதி சபை சம்மந்தமாகவும் பேசினோம். அதே மாதிரி 100 நாள் வேலை, அது சம்மந்தமாக ஒரு நாள் கிளாஸ் இருந்தது. 100 நாள் வேலையோடு சேர்த்து வன உரிமை சட்டம், அதில் பாரம்பரிய கிராம சபை இருக்கும். அது நார்மல் கிராம சபைக்கும் பாரம்பரிய கிராம சபைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை தண்டராஜ் ஒரு கள செயல்பாட்டாளர் நமக்கு விளக்குவார். அந்த மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஊராட்சியில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, ஊராட்சி அளவில் என்னென்ன குழுக்கள் இருக்குது, அந்த குழுக்கள் தவிர மகளிர் குழுக்களில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாரும் கேட்டதுனால ஊராட்சி அளவிலான தகவல்களை ஆன்லைன்லேருந்து எப்படி எடுக்கலாம், என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் எப்படி என்னென்ன தகவல்கள் இருக்குது, அது எப்படி நம்ம எடுக்கலாம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம். அதோடு சேர்த்து ஆர்டிஐ, முக்கியமாக தகவல் பெறும் உரிமை சட்டம், ஆன்லைனில் சில தகவல் கிடைக்காது, அது ஆர்டிஐ போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்டிஐ சம்மந்தமாகவும் ஒரு அறிமுக கிளாஸ் வச்சுருந்தோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, இது எங்கேயாச்சும் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இதை ஏதாவது ஒன்றில் அல்லது ஏதாவது ஒரு 2-3 நிர்வாகத்திலேயோ நிதியிலேயோ அல்லது 100 நாள் வேலையிலையோ நல்லா செயல்படுற ஏதாவது ஒரு ஊராட்சியோட தலைவர், ஊராட்சி அந்த என்ன ஊராட்சி அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு மணி நேரம் கிளாஸாக வச்சுருந்தோம். ஒரு 4-5 ஊராட்சிகளை பற்றி நம்ம அதில் பேசுகிற மாதிரி இருக்கும். முன்மாதிரி ஊராட்சிகள், மாடல் பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி அது ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பயிற்சி தலைப்புகள்.